குருக்ஷேத்திர போருக்கு சில மாதங்களுக்கு முன் யாரும் அறியாத ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இரவு துவாரகையில் வானம் மேகங்களால் மூடப்பட்டிருந்தது. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் கிருஷ்ணா மட்டும் விழித்திருந்தார். அவரின் மனதில் ஒரு ரகசியம் சுமையாக இருந்தது. அன்று நள்ளிரவில் ஒரு வயதான முனிவர் துவாரகைக்கு வந்தார். அவர் கண்களில் ஒரு அச்சமும் அதே சமயம் ஒரு ஆழ்ந்த ஞானமும் இருந்தது. அவர் கிருஷ்ணனை பார்த்து மெதுவாக சொன்னார், மகாபாரத போர் தொடங்கும் முன் உலகம் அறியாத ஒரு சக்தி விழித்தெழும். அது தர்மத்தையும் அதர்மத்தையும் ஒரே நேரத்தில் சோதிக்கும். கிருஷ்ணன் சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு கவலை இருந்தது. முனிவர் அவருக்கு ஒரு சிறிய கருங்கல் கொடுத்தார். இந்த கல்லை யாரிடமும் காட்டாதே. சரியான நேரத்தில் இதன் ரகசியம் புரியும் என்றார். அந்த கருங்கல் சாதாரண கல்லாக இல்லை. அதை கையில் வைத்தவுடன் கிருஷ்ணனுக்கு எதிர்காலத்தின் சில காட்சிகள் தோன்றின. போரில் விழும் வீரர்கள், அழியும் அரசர்கள், மேலும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிழல் அந்த போரின் பின்னால் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த நிழல் மனிதனுடையது இல்லை. அது காலத்திற்கே சொந்தமான ஒரு சக்தி. அது போரின் முடிவை மாற்றக்கூடிய சக்தி. கிருஷ்ணன் அந்த கல்லை தன் பீடத்தின் கீழ் மறைத்து வைத்தார். இது சரியான நேரத்தில் மட்டும் வெளிவரும் என்று மனதில் நினைத்தார். ஆனால் அவருக்கு தெரியாமல் அந்த இரவில் துவாரகையின் அரண்மனை சுவர்களுக்குள் யாரோ ஒருவர் இந்த ரகசியத்தை பார்த்து கொண்டிருந்தார். அந்த இரவு அரண்மனையின் இருட்டில் அந்த ரகசியத்தை பார்த்து கொண்டிருந்தவர் வேறு யாருமில்லை, சத்யாகி. கிருஷ்ணனின் நம்பிக்கைக்குரிய வீரராக இருந்தாலும் அவர் அந்த முனிவர் கொடுத்த கருங்கல்லை பார்த்ததும் ஆச்சரியத்தில் மூழ்கினார். அடுத்த நாள் காலையில் கிருஷ்ணன் தனியாக கடற்கரைக்குச் சென்றார். கடல் அலைகள் மெதுவாக கரையை தொட்டு கொண்டிருந்தன. அவர் அந்த கருங்கல்லை மீண்டும் கையில் எடுத்தார். அதே நேரத்தில் வானம் திடீரென கருமையாக மாறியது. அந்த கல்லில் ஒரு மெலிந்த ஒளி தோன்றியது. அந்த ஒளியில் ஒரு காட்சி தெரிந்தது. குருக்ஷேத்திர போர். வீரர்கள் போராடுகிறார்கள். ரதங்கள் உடைகின்றன. பூமி முழுவதும் அதிர்கிறது. ஆனால் அந்த காட்சியில் ஒரு விசித்திரமான விஷயம் இருந்தது. போர்க்களத்தின் நடுவில் யாரும் பார்க்காத ஒரு நிழல் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த நிழல் எந்த பாண்டவருக்கும் இல்லை, எந்த கௌரவருக்கும் இல்லை. அது வேறு யாரோ அல்லது வேறு ஏதோ. அந்த நேரத்தில் கிருஷ்ணனின் அருகில் அர்ஜுன வந்தார். கேசவா, ஏன் இவ்வளவு சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். கிருஷ்ணன் சிரித்தார். அர்ஜுனா, இந்த உலகில் சில போர்கள் மனிதர்களால் நடக்கின்றன. ஆனால் சில போர்கள் காலத்தால் நடக்கின்றன. அவர் அந்த கருங்கல்லை மீண்டும் மறைத்தார். ஆனால் அந்த நிழல் பற்றிய உண்மை இன்னும் அவருக்கே முழுவதும் புரியவில்லை. அந்த இரவு துவாரகையில் ஒரு வினோதமான நிகழ்வு நடந்தது. அரண்மனையின் கீழே உள்ள பழைய குகையிலிருந்து ஒரு மெலிந்த சத்தம் கேட்கத் தொடங்கியது. அது பல நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருந்த இடம். அந்த சத்தம் மெதுவாக ஒரு வார்த்தையாக மாறியது. கிருஷ்ணா, போர் தொடங்கும் முன் என்னை விடுவி. கிருஷ்ணன் அந்த சத்தத்தை கேட்டதும் திடீரென எழுந்தார். அந்த குரல் மனிதனுடையது அல்ல என்பதை அந்த குரல் வந்த இடத்தை தேடி கிருஷ்ணா அரண்மனையின் கீழே இருக்கும் பழமையான குகைக்குள் சென்றார். அந்த இடம் பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாதது. சுவர்களில் பழைய யாக குறிகள் இருந்தன. குகையின் நடுவில் ஒரு பெரிய கல்கதவு இருந்தது. கிருஷ்ணன் முனிவர் கொடுத்த கருங்கல்லை எடுத்தார். அந்த கல்கதவின் அருகில் கொண்டு சென்றதும் அது திடீரென ஒளிரத் தொடங்கியது. கல்கதவு மெதுவாக அதிர்ந்தது. அந்த நேரத்தில் குகையின் உள்ளிருந்து மீண்டும் அந்த குரல் கேட்டது. நான் காலத்தின் சாட்சி. இந்த உலகம் உருவான காலத்திலிருந்து இருக்கிறேன். மனிதர்கள் போர் செய்வார்கள். அரசர்கள் எழுந்து விழுவார்கள். ஆனால் நான் மட்டும் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். கிருஷ்ணன் அமைதியாக கேட்டார். அந்த குரல் ஒரு பழமையான சக்தியின் குரல் என்பதை அவர் புரிந்தார். நீ என்னை விடுவித்தால் இந்த போரின் முடிவை மாற்ற முடியும் என்று அந்த குரல் சொன்னது. அப்போது கிருஷ்ணன் மெதுவாக சிரித்தார். இந்த உலகத்தில் நடப்பது எல்லாம் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். காலத்தின் ஓட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது என்றார்.
அவர் அந்த கருங்கல்லை கையில் இறுக்கமாக பிடித்தார். அந்த ஒளி மெதுவாக மறைந்து போனது. கல் கதவு மீண்டும் அமைதியாக நின்றது. அந்த இரவு கிருஷ்ணன் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். அந்த சக்தியை அவர் விடுவிக்கவில்லை. ஏனெனில் குருக்ஷேத்திர போர் மனிதர்களின் கர்மத்தின் விளைவு என்று அவர் அறிந்திருந்தார். பின்னர் சில மாதங்களில் குருக்ஷேத்திர வார் தொடங்கியது. உலகம் அறிந்த போரின் பின்னால் யாரும் அறியாத அந்த ரகசியமும் அமைதியாக மறைந்து போனது. ஆனால் துவாரகையின் அந்த குகையில் அந்த பழைய சக்தி இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. காலம் முடியும் நாள் வரை.